கோவையில் புதிய வடிவத்தில் ராயப்பாஸ் செட்டிநாடு ஹோட்டல் திறப்பு. உணவு பிரியர்களுக்கு விருந்து. கோவை அவினாசி சாலை கோல்ட்வின்ஸ் பகுதியில் ராயப்பாஸ் செட்டிநாடு ஹோட்டலின் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ராயப்பாஸ் ஹோட்டல் தனது சிறந்த சைவ மற்றும் அசைவ உணவு தரம் மற்றும் சிறந்த சேவையின் மூலம் கோவை மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. தற்போது அந்த பிரபல உணவகத்தின் புதிய கிளை நவீன வடிவமைப்பில் குடும்பத்துடன் உணவருந்த ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வேலூர் நறுவி மருத்துவமனை தலைவர் ஜி.வி. சம்பத் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதுகுறித்து ஹோட்டல் உரிமையாளர் யோகமூர்த்தி மற்றும் கண்காணிப்பாளர் சஞ்சி தெரிவித்ததாவது, நம்ம கோல்ட்வின்ஸ்ல வந்து நம்ம புது ஒரு பிரான்ச் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். ராயப்பாஸ் வந்து 1996ல இருந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். கோவில் இந்த கடைக்கு நான் செகண்ட் ஜெனரேஷன் வந்திருக்கேன். ராயப்பாஸ் ஸ்பெஷல்ங்கிறதுனா பிரியாணி, சிக்கன் லாலிபாப், சிக்கன் மோனிகா, பரோட்டா. இது நம்ம வந்து 1996ல இருந்து நம்ம வந்து அற்புதமா கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான நம்மளுக்கான ஃபீட்பேக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ராயப்பாஸோட ஸ்பெஷல் கோவை மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு அவங்க அன்பை தெரிவிச்சாங்க. இங்கு தினமும் காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை சேவை வழங்கப்படுகிறது. குடும்ப விருந்துகள், நண்பர்கள் சந்திப்புகள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக சிறந்த இடமாக ராயப்பாஸ் ஹோட்டல் திகழ்கிறது. கோவை உணவு பிரியர்களுக்கு சுவை, தரம் மற்றும் பாரம்பரியம் இணைந்த சிறந்த உணவக அனுபவத்தை வழங்குவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஜி.வி. சம்பத், வேலூர் நறுவி மருத்துவமனையுடைய தலைவர், என் அன்பு நண்பர் யோகமூர்த்தி என்கின்ற பாபு அவர்களுடைய இந்த ராயப்பாஸ் ஹோட்டல் 1996 முதல் கோவை மக்களுக்கு மிக சுவையான தரமான உணவை நல்ல அருமையான விலையில் கொடுத்து மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இந்த நிறுவனம் இன்று ஒரு புதிதாக ஒரு கிளையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த கிளையை தேர்ந்தெடுப்பதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த ஒரு கிளை மட்டுமல்ல, இது போன்ற பல கிளைகள் திறந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இவர்கள் நல்ல உணவை அளிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.